அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, அதுவும் சோமவாரம் என்று அழைக்கக்கூடிய திங்கட்கிழமையில மாசி மகம் வர இருக்கு. அதனால இந்த 3 பொருட்களை மட்டும் ஒன்றாக கலந்து தீபம் ஏற்றக்கூடிய தீப எண்ணெயில போடுவதினால் இனிமேல வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் நினைச்சிருந்த காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன வழிபாட்டு முறை என்பதை தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இன்னும் இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எந்த மாதிரியான பொருட்களை கலந்து இந்த தீபத்துல ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். அதாவது மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி மகம் என்று சொன்னாலே அது நீராடுதல், கடலாடுதல், அதாவது புனித நதிகளுக்கு எல்லாம் சென்று நாம குளிக்கின்றோம். ஏன்னா அதன் மூலியமாக நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களும் விலகும். அப்படிங்கிறதா இந்த மாசி மகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம். அதுவும் அதிகப்படியான தெய்வங்கள் மற்றும் தேவர்கள், முனிவர்கள் இப்படி எல்லாரும் மாசி மகா தினத்துல நீர்நிலையில நீராடுவாங்களாம். அதன் மூலியமாக அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் இன்னும் புதுப்பிக்கப்படுமாம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கும் சில விஷயங்கள் நடப்பதில் தாமதம் ஆகலாம். சில விஷயம் தாமதம் பட்டுட்டே போகும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீக்கி வாழ்க்கையில நல்லதை மட்டுமே நடப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மகம் அன்று சொல்லப்படுது. இந்த மாதிரி மாசி மகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்திலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் ஒரு சில வருஷங்களில் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. பௌர்ணமி திதியானது மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்ச் 3ஆம் தேதி வருகின்றது. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மறுநாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று மார்ச் 3ஆம் தேதி வரும். இந்த மகா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை காலையில மார்ச் 2ஆம் தேதி அன்று காலை 8:17 ஆரம்பிக்கக்கூடிய இந்த மக நட்சத்திரமானது மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 8:07 வரைக்கும் இருக்கு. அன்று நாள் முழுவதும் மக நட்சத்திரம் தான். பௌர்ணமியானது மார்ச் 2ஆம் தேதியே அதாவது திங்கட்கிழமை அன்று மாலை 6:29 தான் பௌர்ணமியானது தொடங்குது. அதற்கு மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்குல பண்ணி செவ்வாய்க்கிழமைய பௌர்ணமியா எடுத்துக்கணும். மக நட்சத்திரத்தை நம்ம திங்கட்கிழமையில எடுத்துக்கலாம். நீங்கள் புனித நீர்ல நீராடுவது உங்களது பாவங்களை போக்குவதற்கு சமம் என்றே சொல்லலாம். மேலும் கடலாடுதல் இது போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க திங்கட்கிழமை மார்ச் 2ஆம் தேதி செஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம், காசி இந்த மாதிரியான புனித நதிகளுக்கு எல்லாம் யாருனால போக முடியுமோ அவங்க எல்லாம் போயிட்டு அங்க நீராடிட்டு இதுவரையும் நாமளோ இல்லைன்னா நமது முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களால நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கு என்றாலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கும் அது எல்லாமே தீர்ந்து நல்லது மட்டும் நடக்கும். அதுதான் இந்த மாசி மகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றே சொல்லலாம். அதுவும் கும்பகோணத்துல இருக்கிற மாசி மகா குளத்துல வருஷம் வருஷம் கங்கை மாதிரி அதிகப்படியான புனித நதிகள்ல நீராடிட்டு போவாங்களாம். காரணம் என்னன்னா தெரிந்தோ தெரியாமலோ கடந்த ஒரு வருஷத்துல அவங்க ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த கங்கை நீதி அந்த பாவத்தை கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளத்துல குளிச்சுட்டு தீர்த்துக்கிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததுதான் இந்த நீராடுதல், அதாவது கடலாடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நிகழ்வு. கண்டிப்பா அதாவது ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல ஆறு, ஏரி, குளம், கிணறு, கடல் இது போன்ற நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரே ஒரு குட தண்ணீராவது உங்க தலையில ஊற்றி நீராடுவது மாதிரி இருக்கணும். அது எதற்குனா நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய விஷயத்தால எல்லா விதமான பாவங்களையும் நீக்கி நல்லது மட்டுமே நமக்கு நடக்க வழிவகுக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்தது என்றே சொல்லலாம். அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மகம் அன்றுதான்.
சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சொல்லிக் கொடுத்ததும் இந்த மாசி மக நாள் தான். இப்படி இந்த மாதிரி பல சிறப்புகள் பொருந்திய இந்த மாசி மகத்தன்று நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் ரொம்பவும் முக்கியம். காலையில 8:17 பிறகு இங்க சொல்லக்கூடிய அந்த 3 பொருட்களையும் ஒன்றாக கலந்துக்கணும். கலந்து அதுல ஒரு துளி எடுத்து தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில போட்டு தீபம் ஏற்றிக்கணும். சரிங்க. இந்த தீபத்தை எப்படி ஏத்துவது என்றால், திங்கட்கிழமை மாசி மகம் வந்திருக்கு. இப்ப ராகு, யமகண்டம் இதெல்லாம் அதற்கு முன்னாடியே முடிஞ்சிடும். நீங்க ஆபீஸ் போற மாதிரி இருந்தால் நீங்க இந்த தீபத்தை சரியா ஒரு 9:15 இருந்து ஒரு மணி நேரத்துல நீங்க அந்த தீபத்தை ஏத்திக்கோங்க. ஒருவேளை காலையில தீபம் ஏத்த முடியல அப்படிங்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேல நீங்கள் தீபம் ஏத்திக்கலாம். ஏன்னா மறுநாள் காலையில வரையிலும் மக நட்சத்திரமானது இருக்கின்றது. அது கூடவே திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேல பௌர்ணமியும் பிறந்துரும். அதுவும் இன்னும் மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏத்துவது இன்னுமே ரொம்ப விசேஷம் என்றே சொல்லலாம். இதற்கு தேவைப்படுவது 3 பொருட்கள் மட்டும்தான். அதிலும் முக்கியமானது 1 ஸ்பூன் ஏலக்காய், 1 ஸ்பூன் கிராம்பு மற்றும் 2 பச்சை கற்பூரம். அவ்வளவுதான். இந்த 3 பொருட்களும் பல தாந்திரிக பொருள்களாக பயன்படுத்தப்படுவது. அதாவது எந்த ஒரு பரிகாரம் பண்ணுவதா இருந்தாலும், பூஜை பண்ணுவதா இருந்தாலும் நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும். அதுல முக்கியமான ஒரு பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காய் ஆனது பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டிற்கும் பயன்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பொருள். அதாவது காசு பணத்தை ஈர்க்கக்கூடியதுதான் இந்த பணவசியம். அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கும் வீண் செலவுகளுக்கும் இந்த பணவசியமானது உபயோகப்படுத்தலாம். ஜனவசியம் என்றால் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல இருக்கின்ற உயர் ஆபீசருக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். நீங்க ஏதோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்றீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு உங்க மேல நம்பிக்கை உங்ககிட்ட வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைத்தால் இந்த ஜனவசியத்தை கையாளலாம். இதனால் உங்களுக்கும் பேரும் புகழ் எல்லாம் உண்டாகும். இதுதான் ஜனவசியம். இந்த இரண்டையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மகிமை வாய்ந்த ஒரு பொருள் எதுனா ஏலக்காய். இது வாசனை மிக்க ஒரு பொருள். இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அடுத்து கிராம்பு. இது காரியத்தடை நீக்கி என்றே சொல்லலாம். ஏன்னா கிராம்பு பூஜை அறையில வச்சுட்டு அதை எடுத்து உங்க பர்சுல வைத்தால் பணம் உங்க கையில சேர்ந்துகிட்டே இருக்குமாம். அதை விட முக்கியமானது, அதுவும் காரியத்தடை நீங்கணும்னா இந்த கிராம்பை கையில எடுத்துட்டு போலாமாம். அந்த அளவுக்கு நினைத்த காரியத்தை ஏற்படுத்தி நடத்தி காட்டக்கூடியது இந்த கிராம்பு. அடுத்து பச்சை கற்பூரம். இதுல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதாவது எங்க எல்லாம் பச்சை கற்பூர வாசம் இருக்கோ அங்க எல்லாம் தெய்வீக ஆற்றல்களும் தெய்வீக எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். அதுவும் எதிர்மறையான எண்ணங்கள், கெட்ட சக்தி, துர்சக்திகள் இது மாதிரியான விஷயங்கள் பக்கத்துல நெருங்கவே நெருங்காது என்று நினைப்பவர்கள் வீட்டுல பூஜை அறையில பச்சை கற்பூரத்தை வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கின்றது. ஏலக்காய் பணவசியம், ஜனவசியம். கிராம்பு காரிய தடையை நீக்கி ஒரு பொருளா பயன்படுது. லக்ஷ்மி கடாட்சத்துக்கு பச்சை கற்பூரம். இப்ப இந்த 3 பொருள்களையும் ஒரு மண் அகல் விளக்கோ இல்லைன்னா கிண்ணத்துல கொட்டி நல்லா குலுக்கிக்கணும். சிவபெருமான், அம்பாள், பெருமாள், முருகப்பெருமான் இவங்களுக்கு எல்லாம் மாசி மாதம் உகந்தது என்பதனால இவங்கள மனசுல எண்ணி இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். பூஜை அறையில பொதுவா ஏத்திக்கணும். அது இன்னும் கூடுதலான விசேஷம். அதுவும் தீப எண்ணெயில விட்டு ஒரு அகல் விளக்குல இத கலந்து வச்சு 3 பொருட்களையும் போட்டு எண்ணெய் வழியாத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அகல் விளக்குல நீங்க தீபத்தை ஏத்திக்கணும். இதனால நமக்கு 3 விஷயங்களும் சேரும். பணவசியம், ஜனவசியம், காரியத்தடை நீக்குதல், லக்ஷ்மி கடாட்சம். இந்த 3ம் சேரும் போது அது உங்களுக்கு மாசி மக தினத்தில் மிகப்பெரிய விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். அந்த தீபமானது ஒரு 5 நிமிடம் எரிந்தா கூட போதும். அப்புறமா குளிர வச்சிருங்க. திரும்பவும் அடுத்த நாள் அந்த அகல் விளக்குல உள்ளதை எடுத்து நீங்க ஒரு கால்படாத இடத்துல போட்டு விடலாம். அதுவும் மாசி மகம் அன்று மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏத்தி பாருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க கண்கூடவே பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செஞ்சு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.